ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதை பற்றி கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து வால்யூம் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. பிகாஸ் அது எடிட்டிங்கில் வந்து பை மிஸ்டேக்கில் இருந்தது. தென் இன்கேஸ் இதுக்கு மேலே அந்த மாதிரி வால்யூம் ஹையாக வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். அதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து யார் யாருக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் ஃபார் 2024 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஜென்சி நெக்ஸ்ட், ஜென்சி ப்ரோ அண்ட் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் மந்த்துக்கு. தென் இந்த இந்த ஆஃப் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொல்கத்தா, பூனே, கோயம்புத்தூர், கொச்சி, புவனேஸ்வர், இண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் டைமில். ஸோ இதோட இந்த அப்ளிகேஷனோட டெட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போ வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, March 21 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. March 21 நமக்கு வந்துட்டு 12 PM நைட்டு 12 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி March 16 தான். அதனால் இன்னும் ஒரு 10 days பக்கம் இருக்குது. இன்னும் ஒரு 5 days பக்கம் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இவங்களே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வில் பி க்ளோசஸ் இன் 6 days அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஜாபோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் வில் பி டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு 21 March 12 PM வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க ஜாப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடியில் தான். தென் சிடிசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 LPலேருந்து 6.7 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஹேண்ட் சேலரி வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 LPலேருந்து 6.75 LPA வரைக்கும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஹேண்ட் இல்லை, சிடிசி தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரி பிரேக்கப்பாக. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் ஜென்சியில் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ், ரைஸ் கிளாரிஃபிகேஷன், கிரியேட் டாக்குமெண்ட்ஸ், டெவலப், மெயின்டைன், டெஸ்ட், டீபக் and deploy code as per the requirement specification, understand the data requirements and develop the test scenarios, understand the agile application develop environment, deliverables due to the follows the SDLC, then create a low level design components, identify the priority tasks, meet deadlines, proactively addresses issue, work on the mitigation points of a failure, take ownership, deliver goals specified in a timely and efficient manner, participate as a member of the project team, meetings and technical sessions to develop a reliable, cost effective and high quality solutions, continuously upskill, reskill and cross skill to scale up the new technologies, possess excellent communication skill, ability to work collaborative in a team environment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெவலப்பர் அண்ட் டெஸ்டருக்கு அனாலிசிஸ் இந்த 3 ரோலுக்கு காமனாக வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் வந்துட்டு ஸோ அவங்க பிஸ்னஸ் ரெக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்களே டெஸ்ட்டும் சரி, மெயின்டெனும் சரி, டெவலப்பும் சரி, டெஸ்ட்டும் சரி, டீபக்கும் சரி, டிப்ளாயும் சரி, அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டெஸ்ட் சினாரியோஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் சம் அஜைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த SDLC ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் அவங்க ப்ரியாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராஜெக்ட் டீம்ஸில். ஸோ அந்த டீம்ஸில் வந்துட்டு டெக்னிக்கல் செஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காமனான இது தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ ஒரு இன்ஜினியர் லெவலுக்கு என்ன காமனாக கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களோட ஸ்கில்லை சரி, ஸோ உங்களோட நாலேஜை சரி கண்டிப்பாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எல்லா டீமோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்துட்டு மெயின். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்பெசிஃபையில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BE, BTech, ME, MTech, streams such as leather technology, food technology, fashion technology are exclude அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த leather technology, food technology, fashion technology இவங்களை தவிர யாராலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Student should possess in the consistent academic record with the minimum 60% in 10th, 12th, diploma, UG and PG, rounding of 59.5 is not allowed அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் 60% இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் 59.5 இருந்தால் கூட அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஐ மீன் இதில் வந்து 10th and 12th டிப்ளமோ யூஜி, ஸோ எல்லா அகாடமிக்ஸ்லையும் நீங்கள் 60% இருக்கணும். 10த்லேயும் சரி 12லேயும் சரி, ஸோ யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாயினிங் டேட்டில் வந்து கண்டிப்பாக 60% உள்ள பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு அரியர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஜிபிஏ ஆஸ் த ஐ மீன் உங்களோட யூனிவர்சிட்டி நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டாண்டிங் அரியர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அரியர்ஸ் இருந்தால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டு work in a cognizant any office location as per the technology is mandatory அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் அண்ட் டெக்னாலஜி இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எந்த காக்னிசன்ட் லொக்கேஷனால ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் எந்த காக்னிசன்ட் லொக்கேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்க காக்னிசன்ட் லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொல்கட்டா, பூனே, கோயம்புத்தூர் அண்ட் கொச்சி, புவனேஸ்வர், இண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த லொக்கேஷன் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்தியன் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இந்த ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சம் மேண்டேட்டரி டாக்குமெண்ட் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் கண்டிப்பாக தேவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் தேவை. தென் இண்டஸ்ட்ரி அக்ளைடட் certified is available uploaded mandatory அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பெருசாக தேவையில்லை. தென் மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ஃபார் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் டாக்குமெண்ட்ஸில் ஸோ காலேஜ் ஐடி கார்டு கண்டிப்பாக தேவை. ஸ்கூல் ஐடி கார்டு இருந்தாலும் ஓகே. காலேஜ் ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு இஃப் அவைலபிள்னா ஓகே. காலேஜ் ஐடி கார்டு மட்டும் இப்போ இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் யூஜி அண்ட் பிஜி மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பீரியட் அப்போ. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு ஆன்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் உள்ளே சேரும்போது அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு கண்டிப்பாக தேவை. எதுக்காகனா ஆன்போர்ட் பண்ணும்போது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டே ஓகே. தென் ஓட்டர் ஐடி கண்டிப்பாக தேவை. பாஸ்போர்ட் வில் பி மேண்டேட்ரி ஃபார் வெரிஃபை சிட்டிசன்ஷிப். பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. யாருக்காவது பாஸ்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்சிக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கேட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க, ஆரக்கிள் பைத்தான், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் சீக்வல், PLSQL, அதுக்கப்புறம் க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜென்சி ப்ரோக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி, ஆரக்கிள், சேல்ஸ்ஃபோர்ஸ், மியூல் சாஃப்ட், பெகா, SAP, அதுக்கப்புறம் பேசிக் சர்வீஸ் அண்ட் நவ் த இண்டஸ்ட்ரி அக்ரெடிட்டட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி நோட்டிஃபை தி ஹையரிங் கேட்டகரி ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டெசிஷன் கேண்டிடேட் ஸ்க்ரீனிங், eligibility for assessment, interview and the final selection will be sole discretion of cognizant அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் 3 கேட்டகரிஸ்க்குமே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்சிக்கு கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கப்புறம் ஜென்சி நெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஜென்சி ப்ரோக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஜென்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்க ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்சி ப்ரோக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் இருக்க ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து மெயில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி அதில் வந்து கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் இங்கே டாக்குமெண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட PDF டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பிடிஎஃப்ல. தென் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை நவ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சூப்பர் செட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஓகே. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட புதுசாக ஒரு ப்ரொஃபஷனலான மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ள ஃபீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த வீடியோ சரி, நம்ம சேனலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்டாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.